மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கதிரேசனுக்கு வந்து அவ்வளோ நம்ம நினச்சும் வந்து கதிரேசன் வந்து சுடரை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாருங்க. நினச்சேன் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கதிரேசனும் வந்து சுடரை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாட்டிக்கிற மாதிரியெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதே மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நெக்ஸ்ட் அப்படின்னா, விஜயும் வந்து அவங்களோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் முழுசாக வந்து ரேணுகா என்ன நம்பணும். இதுக்கப்புறம் ரேணுகா வந்து என்ன பண்ணுறா, எதுக்காக வரா, அவள் என்னென்ன பிளான் பண்ணுறா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம பொண்ணவே வந்து அவள் காயப்படுத்திட்டா, இதுக்கு அவள் வந்து பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜயும் மல்லிகை ட்ராமாவை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து இப்போ விஜய் மல்லி கூட வந்து ராஜேஸ்வரியும் வீட்டில் இருக்கா. ஸோ அவளுக்கும் டவுட் வரக்கூடாது, மற்ற பார்க்குறவங்களுக்கும் யாரும் எதுவும் டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து இவங்களாம் வந்து ஒரு சண்டையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவை நான் அவ்வளோ சொல்லி நீ எதுக்கு வெண்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு ஏதோ இது ரியல் சண்டை அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் நமக்கு தெரியும் இது வந்து ரியலான சண்டை கிடையாது அப்படின்றது. விஜய் வந்து ஆரம்பிக்கிறாரு, நான் வந்து வெண்பாவை ரேணுகா கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு வந்தேன், நீ எதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சண்டை போடுறாரு. இதுக்கு வந்து மல்லி இருந்துட்டு, வெண்பா மேலே எனக்கும் உரிமை இருக்குது, நான் கூட்டிகிட்டு வந்ததில் என்ன தப்பு, வெண்பா ஆசைப்பட்டா அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இந்த பிரச்சனை வந்து வெண்பாவுக்கு புரியுமா, இல்லை வெண்பாவுக்கும் புரியாத மாதிரி இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து இவங்க போடுற சண்டை ஃபேக் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுன்னு இருக்கிறது, விஜய் உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து நான் யாராவது ஒருத்தர் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிவிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து ரேணுகா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதாவது கதிரேசன் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. கதிரேசன் வீட்டுக்கு போனதும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மல்லி நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன்றா, அதாவது வந்து நான் வெண்பாவை இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனேன், ஆனால் இவள் அதையும் மீறி வந்து வெண்பாவை வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரேணுகா விஷயத்துலையும் என் விஷயத்துலையும் வந்து தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இருந்தும் வந்து அவள் ஒன்றும் விடாமல் வந்து திரும்ப திரும்ப வந்து இவள் சுடர் தான், ரேணுகா சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போக வச்சுட்டா. இதுக்கப்புறம் நான் அவளை விடுறதா இல்லை, இதுக்கப்புறம் வந்து அவளை நான் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் கிட்ட, ரேணுகா கிட்ட, நிஷா கிட்டலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே கதிரேசன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, நிஷா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இன்னும் ஏன் ரேணுகா வந்து கையில் பிடிக்கவே முடியல துள்ளிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்றது வந்து ரேணுகாவுக்கு போக போக தான் தெரிய போகுது. பட் ஆனால் ரேணுகா அதாவது சுடருக்கே வந்து விஜய்க்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி டவுட் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அங்கேயும் நடிக்க தான் செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துக்கு நேராக வந்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ யாருன்னு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்காம மாறி மாறி பின்னாடியே வந்து நடிக்க போகிறாங்களா, நீ இந்த அளவுக்கு நீ நடிக்கிறியா, அப்போ நான் எந்த அளவுக்கு நடிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இல்லை வந்து விஜய் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து கடைசி வரைக்குமே வந்து ரேணுகாவுக்கு தெரியாமல் ரேணுகா வந்து ஏதாவது வந்து நல்ல பெருசாக ஏதாவது ஒரு பிரச்சனையோட ஆதாரத்தோடு வந்து மாட்டுவாங்களா அப்படின்றது தான் இருக்குது. இப்போ வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ராஜுக்குமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ப மாட்டாங்க ராஜி வந்து. ஏன்னா வந்து இவன் எப்பயுமே வந்து மல்லியை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டானே, இப்போ எதுக்கு மல்லியை வந்து இவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசாக 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 தான் விஜயும் மல்லியும் வந்து பிரியற மாதிரி வந்து நடிக்க போகிறாங்களா, இல்லை வந்து அதுக்குள்ளேயே வந்து இவங்க 2 பேரும் வந்து இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாதான் மட்டும்தான் வந்து ரேணுகாவை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பிரிக்க முடியும். சப்போஸ் இவங்க செப்பரேட் ஆகுறாங்க அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கொஷின் இருக்குது. பட் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது விஜய்க்கும் மல்லிக்குமே சரி, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டமே வந்து ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து ரேணுகா என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறா, ரேணுகா வந்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க, ரேணுகா வந்து இவங்க எப்படி பொறி வச்சு பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ விஜய் வந்து ரேணுகா கூடயே இருக்கும்போது ரேணுகாவால் யார்கிட்டையும் பேசவும் முடியாது, யார்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணுறது அவ்வளோ முடியாதுன்றதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ரேணுகா என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, நான் சுடர் தான் அப்படின்ற விஷயம் மல்லியை தவிர்த்து வந்து ராஜுக்கு தெரிஞ்சிருச்சு.
மல்லியை சமாளிச்சிடலாம், பட் ராஜியை சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து அவளே ஒரு கிரிமினல். மல்லியனா கூட ஏதாவது ஒரு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ வந்து சமாளிச்சுன்னு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து ராஜியை சமாளிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் வந்து கதிரேசன் கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட்டையை போட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஆட்டையை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும். இதுதான் கரெக்டாக இருக்கும், இதுதான் சரியாக இருக்கும், இல்லைனா வந்து நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் கடவுள் பார்த்துட்ருக்காரு. விஜய் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க, மல்லி ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் மாட்டுறது கூடிய சீக்கிரம் வந்து நிரூபணம் ஆகிடும் அப்படின்றது தான். ஸோ இப்போ மல்லியும் விஜயும் போட்டிருக்கிற பிளான் தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யார், இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளானை விட எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்து, அதாவது மல்லியும் விஜயும் ஒன்றா சேர்ந்துருந்து பிளான் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுல ஏதாவது வந்து நடந்தால் கூட ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்றதுனால தான் இதுக்கப்புறம் வந்து இருக்குது. ஸோ இவங்க போடுற பிளான் நல்லா இருக்குமா, இதை வந்து ரேணுகா கண்டுபிடிப்பாங்களா இல்லை ரேணுகா மாட்டிப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்குறத விட இதில் வந்து வெண்பா எங்கே பாதிக்கப்படுவாங்களோ அப்படின்றது தான் பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.